ராமநாதபுரத்தில் திமுக இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏஎன் ரகு தலைமையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை செம்மொழி தினமாக கொண்டாடுவதை முன்னிட்டு கேக்கு வெட்டி கழக மூத்த நிர்வாகிகளுக்கு வேஷ்டி துண்டு வழங்கினர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக ஆட்சி அமைக்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ராமநாதபுரம் திமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏஎன் ரகு தலைமையில் அவரது இல்லம் அருகே முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 102வது பிறந்த நாளை செம்மொழி தினமாக கொண்டாடும் வகையில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கழக மூத்த நிர்வாகிகள் கேக்கு வெட்டி அனைவருக்கும் கேக்கு வழங்கினர். இதன் பின்னர் பேருந்தில் சென்ற பொதுமக்களுக்கும் லட்டு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கழக மூத்த நிர்வாகிகளுக்கு 2 வண்ணம் கொண்ட வேஷ்டி துண்டுகள் வழங்கினர். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி தினமாக அறிவித்த முதல்வருக்கு நன்றி தெரிவித்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக கழக ஆட்சியும் 2வது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வராக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது நயினார்கோவில் ஒன்றிய மதிமுக ஒன்றிய செயலாளர் உதயசூரியன் தனது ஆதரவாளர்களுடன் தாய் கழகமான திமுகவில் இணைந்தனர். அவருக்கு 2 வண்ண வேஷ்டி திமுக இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏஎன் ரகு அணிவித்து இணைத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பார்த்தசாரதி, முத்து வழக்கப்பன், தினகரன், பிரிட்டோகான், குமார், சீனி, முகமது மரைக்காயர் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அடுத்து வாங்க 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 அவர்களின் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடிடுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 7வது முறையாக கழக ஆட்சியை அமைத்திடுவோம். 2வது முறையாக கழக தலைவர் தளபதி அலுவலகரை அரியணை ஏற்றிய உறுதியேற்போம்.